Hi guys, welcome to Vaishi's Kitchen. எங்களோட Vaishi's Kitchen யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாருமே வெல்கம் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முதல் நீங்கள் எங்களோட சேனலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்திருக்கும் அண்ட் எங்களோட அகாடமிஸில் நடக்கிற கிளாஸஸ் சம்மந்தமான வீடியோஸ் நிறையா வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறத்தில் இருந்து எங்களோட Vaishi's கிச்சனில் நான் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் தரலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அதில் ஆரம்பமாக ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஏண்ட யூனிக் ஸ்டைலில் ஒரு பட்டர் கேக் ஒன்று எப்படி செய்யலாம் வீட்டில், அண்ட் அந்த பட்டர் கேக்குக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அது சம்மந்தமான வீடியோஸ் தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் தரப்போகிறேன். ஸோ வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 கிலோஸில் தான் நான் வந்து பட்டர் கேக் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ பட்டர் கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் தேவைப்பட போகுது. இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் வந்து மார்ஜரின் எடுத்துருக்கிறேன். ஸோ மார்ஜரின் வந்து 2 கிலோஸ் கேக் அப்படின்றதுனால 500 கிராமில் நான் எடுத்துருக்கிறேன். சரியா? அடுத்தது வந்து ஃப்ளவர். ஸோ கோதுமை மாத்தா நான் இதில் எடுத்துருக்கிறேன். கோதுமை மான்ற நேரம் நார்மலாக உங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருக்க சில்லற கடைகளில் கூட உங்களால் வாங்கிக்கொள்ள முடியும். ஸோ இதில் வந்து 500 கிராம் கோதுமை மாவுக்கு 4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நாங்கள் போட்டு 3 வாட்டி சளிச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ சளிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேக் வந்து ஒழுங்காக பொங்கி உங்களுக்கு நிறைவாக வரும், நல்ல ஸ்மெல்லோட கூட இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராமில் வந்து ரிஃபைன் சுகர் நான் எடுத்துருக்கிறேன். சரியா? அடுத்தது முட்டை பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராமுக்கு தான் நான் முட்டையுமே எடுத்துருக்கிறேன். ஸோ 4லேருந்து 5 இல்லாட்டி 4 முட்டை 5 முட்டை அப்படின்னு ஒரு கிலோ கேக்குக்கு நீங்கள் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் எப்பயுமே எடுக்கிற நேரத்தில் முட்டையுமே நீங்கள் நிறுத்து பார்த்து எடுங்க. ஸோ 2 கிலோ கேக் அப்படின்றதுனால நான் வந்து முட்டையுமே 500 கிராமுக்கு நான் நிறுத்து தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து எப்பயுமே ஒரு ரெசிபி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அந்த ரெசிபியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் குவான்டிட்டி. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி போட சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ குவான்டிட்டி தான் நீங்கள் எடுக்கணும். அதை விட கூட குறைவாக இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு நிறையாவே மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்த அந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நாங்கள் வந்து பட்டர் மார்ஜரின் அப்படின்னு 2 விதமாக இருக்கும். அதில் நாங்கள் வந்து பேக்கிங்க்கு மோஸ்ட்லி நாங்கள் பேக்கிங்க்கு வந்து மார்ஜரின் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்ஜரினில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது வந்து ரொம்ப ஃப்ரீஸாக இல்லாமல் இந்த பாருங்கள், இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். லைட்டாக அப்படி நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃப்ரீஸ் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இந்த மார்ஜரின் இருக்க வேண்டியது கண்டிப்பு. அப்போ நீங்கள் செய்கிற நேரத்தில் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிற நேரம். அண்ட் டேஸ்ட் வைஸுமே அது ரொம்ப நல்லா இருக்கும். முட்டையுமே நீங்கள் நிறுத்தெடுக்கிறது நல்ல. சுகர் எடுத்தீங்கன்னா சுகரும் கொஞ்சம் வாட்டரி அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா. அதோட நீங்கள் ஃப்ளார் எடுத்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டு சளிச்சு வச்சுக்கொள்றதுக்கு மறக்காதீங்க. 3 வாட்டி நீங்கள் சளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சளிச்சா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கேக் பேக்காகி வர நேரம் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக மார்ஜரின் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எப்போ எடுக்கிற நேரமும் இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு மார்ஜரினையும் சுகரையும் போட்டு அடிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் அடிக்கிறதுக்கான டைமிங் இருக்குது. ஸோ செய்கிற மெத்தடை வந்து நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்கான கேக் ஒன்று வந்துடும். உங்களுக்கு தெரியும் தானே, முன்ன காலத்தில் எல்லாரும் போட்டு பட்டரையும் சீனியும் ரொம்ப காலம் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் அப்படியெல்லாம் செய்கிறது இல்லை. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நீங்கள் பட்டர் சுகர் லைட் அண்ட் க்ரீமியாக வரும் வரைக்கும் மட்டுமே அடித்தா போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நாங்கள் பட்டர் அண்ட் சுகரை போட்டு பீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் தான் நீங்கள் பீட் பண்ண போகிறீங்க. இந்த கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் மார்ஜரினை போடுற நேரம் ஒரு ஜாதி yellowish கலரில் இருந்துச்சு. இப்போ பீட்டாக பாருங்கள், இது ஒரு க்ரீம் கலருக்கு வந்திருக்கு. இந்த க்ரீம் கலர் வரும் வரைக்கும் மட்டும்தான் நாங்கள் சுகரையும் பட்டரையும் போட்டு பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் தான் நாம் எக் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்பயுமே முட்டை ஆட் பண்ணுற நேரத்தில் எல்லா முட்டையும் ஒரேடியாக போடாதீங்க. நீங்கள் செப்ரேட் பண்ணி கிராஜுவலியாக முட்டையை ஆட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த க்ரம்பிள்ஸ் வராமல் அழகாக எல்லாமே மிக்ஸ் ஆகும். சரியா? இப்போ நாங்கள் லைட் அண்ட் க்ரீமி வந்ததுக்கப்புறம் எக் போட்டு பீட் பண்ண போகிறோம். நீங்கள் எக் போட்டு பீட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் போட்ட எக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் அடுத்த எக்கை ஆட் பண்ணாதீங்க. இது நல்லா இந்த பட்டர் அண்ட் சுகரோட நல்லா மிக்ஸ் ஆகி
நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த முட்டையை இதோட ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செட் எக் போடுறோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் ஆகிட்டு இப்போ நீங்கள் இப்போ இப்படி தொட்டு லைட்டாக அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சீனி கரைஞ்சிருக்கணும். இப்போ சீனி கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ண தேவையில்லை. லைட்டாக பீட்டர் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாங்கள் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். சரியா? சீனி கண்டிப்பாக கரைஞ்சிருக்கணும். சீனி எப்போ கரையும்னா நீங்கள் முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் சீனி கரையும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இப்போ சலிச்சிருக்க மாவு வந்து நான் ஒரு 3 பேட்சாக பிரித்து தான் போட்டு ஃபோல்டிங் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டிங் மெத்தட் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க பீட் பண்ண இயலாதா அப்படின்ட்டு. பண்ணலாம், கண்டிப்பாக பீட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதா இருந்தால் நம்பர் 1 ஸ்பீடில் கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் பீட் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஒரு கேக் செய்கிற புதுசாக ஒரு பிகினர் அப்படின்னா, ஒரு கேக் நல்லா வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபோல்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லோன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? மாவு வந்து கட்டிப்படக்கூடாது. அதனால் அப்படி 3 தடவைக்கு பிரித்து போட்டு ஃபோல்டிங் பண்ணுங்கள். ஃபோல்டிங் பண்ணுறதும் வந்து ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பண்ண இந்த மாவில் இருந்து ஒரு க்ளூட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் ஒன்று ரிலீஸ் ஆகி உங்களோட கேக்கோட சாஃப்ட்னஸை வந்து அது இல்லாமல் பார்க்கும். அதனால தான் நாங்கள் ஹை ஸ்பீட்லாம் கேக்கை மாவு போட்டதுக்கப்புறம் பீட் பண்ணுறது இல்லை. ஸோ நல்ல ஃபோல்டிங் மட்டும் பண்ணுங்கள். பாருங்கள், நாங்கள் எல்லா மாவையுமே போட்டு இந்த மாதிரி கட்டியே படாமல் சளிச்செடுத்திங்கன்னா சரி, ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா சரி. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து நான் வந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இது 2 கிலோ கேக் அப்படின்றதுனால நான் வந்து 4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பட்டர் கேக் செய்கிற நேரம் மில்க் பவுடர், மில்க் மெய்ட், ஃப்ரெஷ் மில்க் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அது ஆட் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் இது ஆட் பண்ணாமலும் செய்யலாம். நீங்கள் செய்கிற மெத்தடில் தான் இருக்குது உங்களோட கேக்கோட டேஸ்ட், ஸ்வீட்னஸ் எல்லாமே. அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் அது இல்லாமலும் செய்யலாம் கண்டிப்பாக. ஸோ எசன்ஸ் போட்டுட்டு நல்லா ஃபோல்டிங் பண்ணுங்கள். ஃபோல்டிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்கான கேக் ஒன்று வரும். ஸோ ஃபைனலி எங்களோட 2 கிலோஸுக்கான பட்டர் கேக்கோட பேட்டர் ரெடி. ஸோ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம தூக்கணும்னா இப்படி இந்த மாதிரி லைட்டாக விழணும். சரியா? ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் இப்படி எடுத்தோடனே இப்படி தண்ணி மாதிரி வாட்டரியாக இல்லாமல் பார்த்தீங்களா அப்படி ஸ்பூன்லேருந்து கீழே விழுறதுக்கு வந்து ஒரு டைம் ஒன்று எடுக்குது. இது தான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் சரியாக எடுத்து, நீங்கள் மாவு வந்து அளவாக எடுத்து, முட்டையுமே அழகாக நிறுத்தெடுத்து, ஒழுங்கான டைமிங்கில் பீட் பண்ணி எல்லாமே போட்டு ஃபோல்டிங் எல்லாம் கணக்காக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட பேட்டர் வந்து இப்படி தான் வரும். ஸோ இந்த கலரில் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இப்படி விழுற நேரம் ஒரு டைம் ஒன்று எடுத்து இந்த பட்டர் விழணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பட்டர் கேக் ஒன்று வரும். ஸோ இதை வந்து நான் வந்து 2 பேட்சாக தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ 2 கிலோஸ் அப்படின்றதுனால 1 கிலோ தனியாக தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பேக்கிங் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட பேட்டர் ரெடி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 9 இன்ச்சஸ் ஸ்கொயர் ஷேப்பில் பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து 1 கிலோவில் பேட்டர் போட போகிறேன். பேனை வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேலை ஆன் பண்ணுங்கள். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா விளம்பு இருக்குது, 0ல் இருக்குது. சரியா? 1 கிலோவுக்கு தான் இந்த பேட்டரை போட போகிறேன். இது நீங்கள் 2 கிலோ ட்ரேஸில் போட்டு ஒரேடியாக நீங்கள்
பேனில் போட்டு அப்படியே பேக் பண்ணியும் எடுக்கலாம். ஸோ இதை நான் வந்து 2 பஜ்ஜாக தான் பேக் பண்ணுற பிளானில் இருந்தேன். அதனால் உங்களுக்கு சிங்கிளாகவே 1 கிலோ ட்ரேயில் போட்டு பேக் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், பேட்டரோட கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்குது, லிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ இந்த பீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேட்டரை நீங்கள் வந்து ஒரு 1 or 2 hours மட்டும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் வைக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் அதுக்கும் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட கேக் கன்சிஸ்டன்சி டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். உங்களோட கேக் டேஸ்ட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். பாருங்கள், சரியாக 1 கிலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேயில் நாம் பேட்டரை லெவல் பண்ணி போடுவோம். இப்போ லெவல் பண்ணுற நேரம் நீங்கள் அப்படி ஃப்ளட்டாகவே லெவல் பண்ணாதீங்க. இந்த நடு இடத்துல லைட்டாக அப்படி கொஞ்சம் லைட்டாக குழி வர மாதிரி நீங்கள் லெவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேக் வந்து நடுவில் மட்டும் பொங்கி வராமல் ஈவனாக பொங்கி வரும். இப்படி பொங்கி வர நேரத்தில் உங்களுக்கு கேக்கை அந்த மேல் துண்டெல்லாம் வெட்டுறதுக்கான வேஸ்டேஜ் இருக்காது. ஒழுங்கான பீசஸ் எல்லாம் வெட்டி எடுக்க. ஸோ ஃபைனலி எங்களோட 1 கிலோ கேக்கில் பேட்டர் ஒன்று ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம 2 கிலோஸில் தான் செஞ்சுருந்தோம். அப்போ 1 கிலோ ட்ரே ஒன்றில் போட்டு நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஸோ 180 ஹீட்டில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை நாங்கள் போட்டு இந்த 1 கிலோ பேட்டரை போட்டு 180 ஹீட்டில் நாங்கள் 40 minutes பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணிவிட்டு நாங்கள் பார்ப்போம் எப்படி வந்திருக்கு கேக் அப்படின்னு. ஃபைனலி எங்களோட பட்டர் கேக் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக பேக் ஆகி பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பட்டர் கேக் பேக் ஆகியிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டூத் பிக் ஒன்று எடுத்து இப்படி சரியாக மிடில் இப்படி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி க்ளீனாக வந்திருக்கு அப்படின்னா உங்களோட கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். சரியாக 40 minutesல அழகாக பேக் ஆகிருக்கு. ஸோ இதை நாங்கள் எப்படி போர்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நாம் ஒரு கூலிங் ரேக் ஒன்று எடுத்து அந்த கூலிங் ரேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரியா? சைடில் இருக்கிற இந்த ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு பட்டர் கேக் ஒன்று ரெடி. பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த கேக் பீஸ் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். மஸ்கட் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலி எங்களோட பட்டர் கேக் ரெடி. ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ரெசிபியாக நீங்கள் இந்த பட்டர் கேக் பார்த்தீங்க, சிக்னேச்சர் பட்டர் கேக் பார்த்தீங்க. பட்டர் கேக் அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். ஸோ இதில் என்ன புதுசாக படிக்க இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக தான் நான் இந்த பட்டர் கேக் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸோ இது இல்லாமல் இன்னுமே நிறைய ரெசிபிஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கொள்ள. உங்களுக்கு ஆசையாக இருக்க ரெசிபிஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ இது ஏண்ட சிக்னேச்சர் ஸ்டைலில் இருக்கிற பட்டர் கேக் ஒன்று தான். நீங்கள் இந்த பட்டர் கேக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி சொல்லிவிடுங்க. ஓகே கைஸ், எங்களோட பட்டர் கேக் சாஃப்ட்னஸ் அதுகள் எல்லாமே டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டீங்க. ஸோ எங்களோட இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்களோட குட்டி செஃப் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சாப்பிட கொடுத்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஸோ இவங்க தான் வைஷி. ஸோ இவங்க தான் அப்கமிங் செஃப் ஆக போகிறவங்க. ஸோ இவங்க கிட்ட நாங்கள் இந்த பட்டர் கேக் சாப்பிட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுப்பாங்க. சாப்பிட்டுட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், இந்த கேக் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ உங்களை மாதிரி குட்டீஸுக்கும் இந்த கேக் கண்டிப்பாக பிடிக்குமா?
அப்படின்னா சொல்லிடுங்க. எங்களோட வியூவர்ஸுக்கு எங்களோட கேக் எப்படி இருந்துச்சு எங்களோட சேனலை லைக் பண்ண சொல்லிடுங்க. கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி சுட்டீஸ்க்கு செஞ்சுருந்தீங்க. பாய்.